குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த பல மாசமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடையே வாழ்ந்து இன்று வரைக்கும் அற்புதங்கள் பலவற்றையும் செஞ்சுட்டு வரும் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் செய்த அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு காஞ்சிபுரத்திலேயே நடந்த ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு சொல்ல போகிற அற்புதம் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. காஞ்சி பெரியவா சதுர்மாச விரதம்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் மடத்திலேயே தங்கியிருக்கா. அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தாலே பார்த்தோன்னா அக்கம் பக்கத்தில் எல்லா கிராமங்கள்லேருந்தும் பட்டணத்துலேருந்தும் வண்டி கட்டிண்டு கார்லேயும் கீர்லேயும் மகா பெரியவாளை பார்க்குறதுக்கு மிகப்பெரிய மனிதர்கள்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் மடத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் பெரியவா தங்கியிருக்கும்போது நிறைய பேர் பார்க்க வந்திருக்கா. அதில் ஒரு பாட்டியும் உண்டு, பேர் செல்லம்மா. அவள் ஆத்துக்காரர் எக்யாராமன் கணபாடிகள், இப்போ இல்லை, காலமாயிட்டார். அந்த பாட்டி மட்டும் வந்திருந்தார். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பார்த்துட்டு இருக்கு. பெரியவாளுடைய கடைக்கன் பாறை ஆசீர்வாதம் பிரசாதத்தை வாங்கிட்டு எல்லாரும் அவள் மனக்குறைய சில பேர் வாய்விட்டு சொல்கிறா. சில பேரை பார்த்த உடனே பெரியவா அவள்கிட்ட என்ன மனக்குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான பதிலையும் தந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நகர்ந்துன்னு இருக்கு. அப்போ இந்த பாட்டி, நம்ம செல்லம்மா பாட்டி இல்லையா, செல்லம்மா பாட்டியோட டேனும் வந்து கொடுத்து செல்லம்மா பாட்டி போய் பெரியவா பக்கத்தில் நிற்கிறா. பெரியவா கேட்குறா, எப்படி இருக்கள்? ஆத்துக்காரர் தான் காலமாயிட்டார், என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ அப்படின்னு கேட்டிருக்க. அந்த பாட்டி சொல்லியிருக்கா, இப்போ பட்டணத்துக்கு வந்துவிட்டேன் பெரியவா, இந்த மாதிரி சின்ன சின்ன சிரார்த்த வேலைகள்லாம் ஆற்றுல செஞ்சு கொடுத்துட்டுருக்கேன். ஏதோ வரது என்னால் முடிகிறத செஞ்சுட்டுருக்கேன் பெரியவா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கேநாம கணபாடிகள் வந்து பெரியவாள்கிட்ட அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகக்கூடியவர். அவர் காலமே 4-5 வருஷம் ஆகிடுது. அப்போ பார்த்ததையும் ஞாபகம் வச்சுட்டு பெரியவா கைக்கிறாளே அப்படின்னு பாட்டிக்கும் செல்லம்மா பாட்டிக்கும் மனசில் நல்ல ஒரு சந்தோஷம். உடனே பெரியவாளுக்கு பாட்டி ஏதோ பேசின்னு இருக்க, அப்படியே எடுத்து பெரியவா அப்படியே எடுத்து போயிருக்க, எல்லாம் பேசின்னு இருக்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது. உடனே பக்கத்தில் இருந்ததனுடைய அணுக்க தொண்டரில் ஒருத்தரை கூப்பிட்டு பாட்டிக்கு வேண்டினதை செஞ்சு கொடுன்னு சொல்லியிருக்கார். அடுத்த 5 நிமிஷத்தில் 2 கம்பளி போர்வை, மடி செஞ்சு, காமாட்சி அம்மனுக்கு சாத்தப்பட்ட நூல் புடவை 2-3 எல்லாம் ஒரு பையில் வச்சு பெரியவா தான் கையால் தொட்டு அந்த பாட்டிகிட்ட கொடுக்குறா, செல்லம்மா பாட்டிகிட்ட. செல்லம்மா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் கண்ணில் வழிகிறது. அதுக்கப்புறமும் பெரியவா ஒரே ஒரு வித்யாமனம் சொல்லுங்கோங்கிற.
பாட்டி எனக்கு உங்கள் கையால் ஒரு உத்ராட்ச மாலை கொடுத்தான்னு அண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி செஞ்சுட்றேனே அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள அணுக்கத்துன்ற பார்த்த உடனே ஆச்சாரியால் கண் பார்வை என்ன பேசுறதுங்கிறது அவள்கிட்ட பலகாலமாக கைங்கன்யம் பண்ணிண்டவாளுக்கு தெரியும். ஒன்றே போனால் டக்குன்னு ஒரு உத்ராட்ச மாலையை கொண்டு வந்து கொடுத்தார். பெரியவா தான் கையால் ஸ்வீகரிச்சுட்டு அணுக்கத்தொன்றை விட்டே பாட்டிகிட்ட கொடுக்க சொல்லிட்டா. பாட்டி உடனே கழுத்துலையும் போட்டுன்னுட்டா. ரொம்ப சந்தோஷம் பாட்டி. பைய தூக்கிண்டு ஒரு 10 அடி நடந்தவா என்ன தோணித்தோ தெரியல, திடீர்னு திரும்பி வந்துட்டா. பெரியவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். கேட்டிருக்கா, பாட்டி என்னாச்சு, பவுனர் கிளம்பிட்டாள், பிரசாதம் வாங்கிட்டா திரும்பி வரல, எதுவும் மறந்துவிட்டேடா? பெரியவா க்ஷமிக்கணும், உங்களுக்கு என்னால் ரொம்ப பெரிய உதவிகள் பணத்தால் இனத்தால் செய்ய முடியணும். ஏதோ இந்த ஏழை பாட்டி மடி ஆச்சாரமாக உங்களுக்காக அரிசி அப்பளம் கருவடம் குழம்புல போடுற வடம் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டுருக்கேன், நீங்கள் ஸ்வீகரித்து அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் சொல்கிற காலகட்டத்தில் பெரியவா கொஞ்சம் அன்னபிஷ்டை எடுத்துக்கிற வழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிட ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன். உடனே பெரியவாளுக்கு சந்தோஷம். அந்த பெரிய டப்பா, அலுமினிய டப்பாவை எடுத்து மேலே வச்சும் தன் கையால் அதை தொட்டுட்டு செல்லம்மா பாட்டிகிட்ட சொல்ல, நான் ஸ்வீகரிச்சுண்ட எல்லாத்தையும் உனக்கு சந்தோஷம் தானே இப்போ அப்படின்ட்டான். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய கையாலேயே தொட்டு அதை ஸ்வீகரிச்சுட்டார் அப்படிங்கும்போது. உடனே செல்லம்மா பாட்டிகிட்ட அவர் சொல்கிறார், எனக்காக நீ மடியாக எல்லாம் செஞ்சு வச்சுருக்க, கொண்டு வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும், சொல்லுங்கோ பெரியவா. அதாவது உலகத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய படிப்புகள் இருக்குது, கான்வென்ட்டெல்லாம் இருந்து எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கா. இருந்தாலும் நான் கேட்டுண்டேன் அப்படிங்கிறதுக்காக, இந்த லோகக்ஷேமத்துக்காக, நம்முடைய வேதங்கள் பிற்காலத்திலையும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பேச்சை கேட்டு ஒரு சில தாய்மார்கள் அவா குழந்தைகளை வேத பாடசாலைக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார். அந்த குழந்தைகள் செய்கிற தியாகங்கிறது மிகப்பெரிய தியாகம். அது சின்ன வயசில் அம்மா அப்பாவை பிரிஞ்சு அந்தந்த வயசுக்குண்டான வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஸ்ரத்தையாக படித்து உள்வாங்கிண்டு கிரகிச்சு அதை வெளிக்குணர்ந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய வேத விற்பனர்களாக திகழணும் அப்படிங்கிறார் இல்லையா? அந்த மாதிரி குழந்தைகள் நான் சொன்னேன்னு, நான் வந்து நம்ம மடம் நடத்துறது பக்கத்தில் சின்ன காஞ்சிபுரத்தில் மடம் இருக்குது. சுந்தரம்னு அங்கே சமயக்காரர் இருப்பார். அவர்கிட்ட இதை நான் கொடுத்தேன்னு கொண்டு போய் கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டால், நார்மலாகவே தான் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தின்பண்டமோ ஒரு பொருளோ நம்ம ஆற்றுக்கு வர சொந்தக்காரர்களோ அக்கம் பக்கத்துக்காரர்களோ வெளியூர்லேருந்து வரவளோ வாங்கி கொடுத்தா அந்த குழந்தைகளை விட சந்தோஷம் அதிகமாக படுறது அம்மாக்கள் தான் இல்லையா? நீங்கள் பார்த்துருக்க, நம்ம பார்த்துலேயே பார்க்கலாம். அதெல்லாம் அந்த மாதிரி இந்த குழந்தைகள் படிக்கிற பாடசாலைக்கு அந்த செல்லம்மா பாட்டி அந்த கருடா அப்பளம் எல்லாம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி பெரியவா செஞ்சால் பொரிச்சு போடுங்கன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு ஆச்சரியம், அதாவது நம்மாத்து குழந்தைகளையே இந்த மாதிரி நம்ம கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது வேதம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக, பிற்காலத்திலையும் இந்த வேதங்களை யாரும் மறந்துடக்கூடாது, நம்ம இந்து மதம் தழைத்தோங்கணுங்கிறதுக்காக பெரியவா தான் ஸ்வீகரிக்கின்றதா சொன்னாலுமே வருங்கால அந்த வேத ஞானிகளுக்கு அந்த பாட்டி கொண்டு வந்ததை கொண்டு போய் கொடுக்க சொன்னோம். நார்மலான ஒரு மனுஷான்னா ஆத்திர நமக்கு ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்வீட்டே வாங்கிட்டு வந்துட்டா பார்த்தோம்னா ஆற்றுல இந்த காலத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் சாப்பிடுவோம். ஆனால் பெரியவாளுக்கு பார்ப்போம், வேதம் செழிக்கணும், வேதம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்வீகரிச்சுண்ட அந்த கருவடம் அப்பளம் குழம்பு வடத்தெல்லாம்
தங்கள் மடத்தால் நடத்தப்படுற ஒரு பாடசாலைக்கு கொண்டு போய் கொடுத்து வேதம் படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு செஞ்சு போட சொல்லியிருக்கார். அப்படிங்கும்போது நம்ம இந்து மதத்திற்காகவும் வேதத்துக்காகவும் அந்த வேத வித்து எவ்வளவு பண்ணியிருக்கார் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், பெரியவா சாட்சாத் அம்மா. அம்மானா காமாட்சி. காமாட்சி தான் பெரியவா, பெரியவாதான் காமாட்சி. மற்றொரு சிறு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி, ஸ்ரவணம், மாத பிரதோஷம் எல்லாமே வருது. அது சமயம் தாங்கள் எல்லாரும் கோயில்களுக்கு போய் லோகக்ஷேமத்துக்காக வேண்டிக்கணும்னு கேட்டுண்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.